ஒரு சில வசனங்களை ஆமேன் தோத்திரம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய ஆமேன் 16வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 16வது சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 5ம் 6ம் வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5-6 வசனங்களில் 3 விதமான சுதந்திரத்தை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறதை நான் கவனித்தேன். ஒன்று, கர்த்தர் என் சுதந்திரம். முதலாவது சொல்லுங்கள், கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். 2, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். முதலாவது சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு 2வது சொல்லுகிறார், தேவனால் காக்கப்படும் என் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சுதந்திரம் வேறே சுதந்திரம். முதலாவது கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லுகிறார். 2வது என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். அப்படியானால் இது தேவனால் காப்பாற்றப்படுகிற சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வதாக சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தை இன்றைக்கு நான் வேதத்தை தியானித்த பொழுது இது என் கண்ணில் என்னை சந்தோஷப்படுத்த கிடைத்ததினால் இதை இன்றைக்கு ராத்திரி உங்கள் நடுவில் நான் பங்கு வைக்கிறேன். இதன் வழியாய் இன்னொரு கோணத்தில் நாம் தேவ செய்திக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் என் தேவன் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறார். 1. 2வது அவர் சொல்லுகிறார், என்னுடைய சுதந்திரங்கள் அவரால் பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். 3வது சொல்லுகிறார், சிறப்பான தோத்திரம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரதானமான ஒரு வார்த்தை, சிறப்பான ஒரு சுதந்திரம் எனக்கு உண்டு. அது என்ன? 1, கர்த்தர் என் சுதந்திரம். 2, கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற என் சுதந்திரம். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கும் பொழுது ஏதோ சில பகுதிகளில் எனக்கு பங்கு இருக்கிறதாக நான் உணர்கிறேன். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்படி என்றால் சிறப்பான சில காரியங்களில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். சிறப்பானவைகளில் எனக்கு பங்கு இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தைகளின்படி, அதற்கு முந்தின வார்த்தையை அவர் சொல்லுகிறார், எனக்கு பங்கு கிடைத்தது, எனக்கு பங்கு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் என்னை ஒரு பங்காளியாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சுதந்திரத்தின் பங்காளியாக கர்த்தரனை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்படுகிறது. என்ன நீதிமன்றத்தில் ஏற்படுகிற வழக்கு என்ன? எனக்குரிய பங்கு எனக்கு கிடைக்கவில்லை, எனக்குரிய பங்கு எனக்கு கிடைக்கவில்லை. அநேகருக்கு பிரச்சனை என்ன? எனக்குரிய பங்கு எனக்கு தரவில்லை. இந்த மாலை பொழுதிலே ஒரு அருமையான தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வந்திருந்தார்கள். அவர்களிடத்தில் ஜெபிக்க சொன்ன காரியம், எங்களுக்குரிய பங்கு எங்களுக்கு கிடைப்பதற்காக என்ன செய்யணும்? ஆமென், ஜெபம் பண்ணணும்.
இப்போ இன்னைக்கு ராத்திரி என்னுடைய செய்தியை கேட்குற உங்களில் கூட அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, அப்படிப்பட்ட வாஞ்சை, அப்படிப்பட்ட ஆசை, அப்படிப்பட்ட விருப்பங்கள், அப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு அநேக சுதந்திரங்களுக்கு பங்காளிகளாகத்தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சுதந்திரத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? அப்ப நான் ஒரு பங்காளி என்று உணர்கிறேன். இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது நான் ஒரு பங்காளி என்று உணர்கிறேன். நான் ஒரு பங்காளி என்று உணர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? ஆமென். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபத்திற்கு நாம் வருவோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம். இந்த இடத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை பரிசுத்த மனிதனாக இருக்கிற பவுல் ஆமென் ரோம திருச்சபைக்கு அவர் கடிதமாய் நிருபமாய் எழுதுகிறார். எழுதும் பொழுது புறஜாதிகளை குறித்து அவர் எழுதும் பொழுது நம்மை தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று அவர் எழுதுகிறார். நம்மை தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று தேவ பிள்ளைகளாகிய புறஜாதிகளை குறித்து அவர் எழுதும் பொழுது அதில் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தையும் ஒன்று கவனிக்கணும். 16 முதல் 18 வரையிலான வசனங்கள். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். அப்ப கிளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால், தூய்மையானதாய் இருக்க வேண்டுமானால், சிறந்தவைகளாய் இருக்க வேண்டுமானால் எது சிறந்ததாக இருக்க வேண்டும்? வேறானது சிறந்ததாக இருக்கணும். 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது அழகாக எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் ஒரு உவமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று ஒலிவம். ஒலிவத்திலே 2 வகை இருக்கிறது. ஒன்று இயல்பான ஒலிவம், இன்னொன்று காட்டு ஒலிவம். இந்த ஒலிவத்தை யாருக்கு ஒப்பனையாக பேசுகிறார்? ஒன்று ஒலிவம் என்பது யூத ஜனங்களுக்கு ஒப்பனையாகவும், காட்டு ஒலிவம் என்பதை புறஜாதிகளுக்கு ஒப்பனையாகவும் பேசுகிறார். இப்போ ஒரு ஒரு இயல்பான ஒரு நல்ல ஒலிவம் ஒன்று இருக்கிறது. அந்த நல்ல ஒலிவத்தில் இருந்த அந்த கிளை அந்த எஜமானனின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். அந்த செடியில் இருந்த அந்த கிளை ஒலிவ கிளை எஜமானனின் எதிர்பார்ப்பை அதை என்ன செய்யல? நிறைவேற்றவில்லை. உடனே எஜமான் என்ன செய்கிறார்? அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத கிளையை வெட்டி எரிந்து விட்டு அவர் எதை எடுக்கிறார்? ஒரு காட்டு ஒலிவ மரத்தின் கிளையை எடுத்து அந்த வெட்டப்பட்ட இடத்தில் என்ன செய்து கொள்ளுகிறார்? ஒட்டி கொள்ளுகிறார். இப்போ வேறு எது? ஒலிவம். வேர் ஒலிவம். வேர் எடுத்து வெளியே வருகிற அந்த சாரம்
வேறினால் அந்த செடி முழுவதற்கு ஒரு சாரம் போகிறது, ஒரு சத்து போகுதில்ல, அது எதற்குரியது? ஒலிவத்துக்குரியது. ஆனா அனுபவிக்கிறது எது? காட்டு ஒலிவம். பலன் கொடுக்கிறது எது? காட்டு ஒலிவம் இல்லையா? அந்த பலனுக்கு காரணமாய் இருக்கிறது எது? ஒலிவம். அந்த வேர், ஒலிவத்தின் வேர். அதுதான் அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேல் ஆடுகளாய் இருக்கிற இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு செல்லுங்கள். அப்படிதான் சொல்லுவார். புறஜாதிகளிடத்தில் போவதற்கு இயேசு சொல்லவில்லை. அதற்கு காரணம் என்ன? இன்னும் இயேசு சிலுவையில் என்ன செய்யல? மரிக்கல்ல. மரணத்திற்கு பிறகுதான் உலகத்திற்கு என்ன உண்டாயிற்று? ரட்சிப்பு உண்டாயிற்று. சிலுவை மரணத்திற்கு பிறகுதான். இப்ப இன்னைக்கு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, இயேசு அப்ப புறஜாதிகளை வேறு விகற்பமாய் பார்த்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் பேசுறவங்க இருக்காங்க. ஆனா ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகுதான் உலகத்திற்கு ரட்சிப்பு வருகிறது, மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்ப இயேசு மீட்கும்படி அவர் வருகிறார். முதலாவது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு வருகிறது? இஸ்ரவேல் வீட்டாருக்கு வருகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு வருகிறது. ஆனா அந்த இஸ்ரவேல் வீட்டாரோ இரட்சகரை சரியாக என்ன செய்யவில்லை? புரிந்து கொள்ளவில்லை. நம்மை இரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இரட்சகரை மதிக்கவில்லை, இரட்சகரை புரிந்து கொள்ளவில்லை, இரட்சகருக்காக தங்களை அர்ப்பணிக்கலை. அப்படித்தான். அப்போ ஆமென், அந்த சுபாவப்படி ஒலிவமாக இருக்க வேண்டிய கிளைகள் சுபாவப்படி என்ன எப்படி இல்லை? ஒலிவமா இல்லை. உடனே எஜமானன் சொல்லுகிறார், அந்த கிளைகளை வெட்டி எறிந்து விட்டு வேறொன்றை எடுத்து ஒட்டுங்க. அப்படி ஒட்டப்பட்டவர்கள் தான் இந்த ரோம திருச்சபை. அப்படி வெட்டப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அப்படி வெட்டப்பட்டவர்கள் தான் புறஜாதிகளாகிய நாம். அப்போ கர்த்தர் நம்மை ஒலிவத்தினுடைய வேரில், ஒலிவத்தினுடைய சாரத்தில் நம்மை யாராக மாற்றினார்? உடன் பங்காளிகளாக மாற்றினார். அல்லேலூயா. வேர் ஒலிவத்தினுடையது, வேர் எடுத்து தருகிற சாரம் ஒலிவத்தினுடையது. ஆனால் பலன் கொடுக்கிற நான் காட்டு ஒலிவம். அந்த இடத்தில் நான் வருவதற்கு தகுதியானவன் அல்ல, இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு தகுதியானவன் அல்ல, இந்த ஜெபத்தை செய்வதற்கு தகுதியானவன் அல்ல, இந்த ஊழியத்தை செய்வதற்கு தகுதியானவன் அல்ல. ஏதோ கிருபை. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் தகுதியானதினால் இந்த கிளையோடு ஒட்டப்படவில்லை, மரத்தோடு ஒட்டப்படவில்லை. அவன் தகுதி இழந்ததினால் தான் நான் ஒட்டப்பட்டேன். நான் சொல்றது புரியுமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். நான் தகுதியானதினால நான் ஒட்டப்படவில்லை, நான் தகுதி உள்ளவனாய் இருந்ததினால ஒட்டப்படவில்லை. அவன் தகுதி இழந்ததினால் நான் தகுதியாக்கப்பட்டேன், ஒட்டப்பட்டேன். அதனால தான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் என்ன செய்யப்படாது? பெருமை பாராட்டக்கூடாது. சிலர் பலகீனம் உள்ளவர்கள், சுவாச பலகீனம் உள்ளவர்கள், ஊழியத்திலே தோற்று போனவர்கள், சுவாச வாழ்க்கையில தோற்று போனவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் தோற்று போனவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார். அவர்கள் தோற்று போனார்கள் என்று பிரசங்கிப்பதற்கு அல்ல தெய்வம் உன்னை அழைத்தது. அல்லேலூயா. பலரும் தோற்றதனாலேயாக்கும் உன்னை இந்த இடத்துல தெய்வம் கொண்டு வந்தார். சவுல், நல்லா கவனிக்கணும், சவுல் ஒரு இழப்பை சந்திக்கவில்லை என்றால், சவுல் நிராகரிக்கப்படவில்லை என்றால் தாவீதுக்கு வேலை உண்டோ? இல்லை, தாவீதுக்கு வேலை இல்லை. அப்ப சவுல் எனக்கு உபகாரம் செய்திருக்கார் என்று சொல்லதான் சொல்ல வேணும் இல்லையா? அதனாலதான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒலிவத்தினுடைய வேரில் பங்காளிகளானோம், ஒலிவத்தின் சாரத்தை உட்கொள்ளும் பங்காளிகளானோம். இது நமக்கு திறமைக்கு கிடைத்தது அல்ல, சிலருடைய இழப்பினால் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. அதனால ஜீவித காலம் முழுவதும் பயத்தோடு ஜீவியம் பண்ணணும், யாரையும் குறை சொல்ல நிக்கப்படாது. அல்லேலூயா.
ஆனா இன்னைக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது காட்டொலிவத்தின் சாரம் அல்ல, ஒலிவத்தின் சாரம். நம்ம சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவ தான் ஒண்ணுக்கு உதவாதவள் ஆச்சே, இவ எப்படி இதை செய்யறா, இவன் ஒண்ணுக்கு உதவாதவன் ஆச்சே, இவன் எப்படி இதை செய்யறா, இந்த குடும்பம் ஒண்ணுக்கு உதவாதவன் ஆச்சு. எப்ப இவன் ஒண்ணுக்கு உதவாத்தவன் தான், ஆனா இவன் இணைக்கப்பட்ட வேர் ஒலிவத்தினுடைய வேர். அதனால இதுவரை நின்று கொண்டிருக்கிறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவனில் ஓடுகிற சாரம். அல்லேலூயா, ஆமென். நமக்கு என்ன தெரியும்? இப்ப பாஸ்டர் சாம்பரேட் இருக்கிற அவருடைய குறைவுகள் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவருடைய பலகீனம் தெரியுமா தெரியாதா? தெரியும். என்னுடைய பலகீனம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம எல்லாருடைய பலகீனம் நமக்கு தெரியும் மக்களே. ஆனா நமக்கு தெரியாத ஒன்றுண்டு. அது என்ன தெரியுமா? ஒலிவத்துக்கும் ஒலிவத்தினுடைய வேருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு. அது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. வெளியில இருந்துட்டு நம்ம சொல்லலாம், அவன் இப்படி இவன் இப்படி அவ இப்படி சொல்லலாம் மக்களே. ஆனா வேருக்கும் கிளைக்கும் இருக்கிறதான அந்த வேரில் கிளைக்கு இருக்கிற பங்கு, அப்படிதானே? அந்த வேரில் கிளைக்கு இருக்கிற பங்கு, வேர் எடுக்கிற அந்த சாரத்தில் கிளைக்கு இருக்கிற அந்த பங்கை பொறுத்து தான் அது நிக்குது. நம்ம சில நேரத்தில் இப்படி நினைப்போம்ப்பா, இவனையெல்லாம் ஆண்டவர் எப்படி பயன்படுத்த முடியும்? பார்த்தா இவன் எல்லாம் பயன்படுத்துகிறது. இவனை ஒட்டி வச்சிருக்கார் தெரியுமா? அந்த வேறு, அதுக்கு சாரம். அல்லேலூயா. அதுக்கு சாரம் அந்த குடும்பத்தை. அல்லேலூயா. ஆமா, நம்ம சில நேரத்தில் நினைப்போம், இவன் குடும்பம் தளர்ந்து போகும், விசுவாச ஜீவிதம் தளர்ந்து போகும், இவன் குடும்பம் தளர்ந்து போகும், இந்த பிரச்சனை தளர்ந்து, இந்த பிரச்சனையில் அவன் தளர்ந்து போயிடுவான், இவ்வளவு சூடு அடிக்குது, இவ்வளவு வெயில் அடிக்குது, இவன் இதோட தீந்தான்னு உலகம் சொல்லும்போ வேறு தீர்மானிக்கும், நீ கவலைப்படாதே, உனக்கு கொஞ்சம் கூட பங்கு தருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு என்ன செய்யும்? பூமியிலிருந்து சாரத்தை எடுத்து வேறு தீர்மானிக்கும், அந்த கிளை கொஞ்சம் டல்லா இருக்கு, அதனால இந்த மாசம் அந்த கிளைக்கு கொஞ்சம் சாரத்தை கூட்டி கொடுப்போம். அந்த வேறு தீர்மானிக்கும், என் பிள்ளை இந்த மாசம் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கா, இந்த மாசம் கொஞ்சம் சாரத்தை என் பிள்ளைக்கு கூட்டி கொடுப்போம்னு. அப்படி நம்ம அல்ல தீர்மானிச்சது, நம்முடைய பலகீனத்தை தன்னகத்தை கொண்ட அந்த வேர் தீர்மானிச்சது. நமக்கு எவ்வளவு கொடுத்து 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 நம்மளை கிருபையா நிறுத்தி வச்சிருக்கு, அப்படிதானே? அல்லேலூயா. அதனாலதான் நம்மில் பல குடும்பங்களும் இன்னைக்கும் கிருபையில நிக்கிறது. நம்மில் பல விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கும் விசுவாசத்தில் நிக்குது. நம்முடைய திறமை கொண்டல்ல, அமைத்தோத்தர் வேரின் தயை கொண்டு. அல்லேலூயா. ஒலிவத்தின் தயவினால் காட்டொலிவம் பூக்குது, ஒலிவத்தின் தயவினால் காட்டொலிவம் காய்க்குது, ஒலிவத்தின் தயவினால் காட்டு ஒலிவத்தில் பலனுண்டாகிறது, ஒலிவத்தின் பயலினால் காட்டு ஒலிவம் பெருமை அடைகிறது. அத்தியா எவ்வளவு காய் இருக்கு! என்ன மாதிரி ஜோம் பண்றான், என்ன மாதிரி பாட்டு பாடுறான், என்ன மாதிரி ஊழியம் செய்யறான், என்ன மாதிரி என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிறான். இப்போ அமை தோத்திரம் காட்டொலிவ கிளை சொல்லணுமா? இதுக்கு ஒண்ணு நான் தகுதி அல்ல, இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு சாரம் கொடுக்கிற அந்த வேராக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேரை விட்டு நாம் விடுபட்டு போனால் நமக்கு எதிர்காலம் இருக்கா? இல்லை. அப்போ நம்மை தெய்வம் சிறப்பான இடத்தில் எனக்கு பங்குண்டு. எப்படி? சிறப்பான இடத்தில் எனக்கு பங்குண்டு. எதெந்த சிறப்பு? எனக்கு பங்கு யாரிடத்தில் தெரியுமா? நான் யார்? காட்டு ஒலிவம். எனக்கு பங்கு வாரது எங்க இருந்து தெரியுமா? ஒலிவத்திடமிருந்து. அல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகள் ஒன்று புரியணும்,
உலகத்தின் பிரச்சனைகளோ, உலகத்தின் போராட்டங்களோ, மனிதனுடைய சவால்களோ, சத்துருவின் சத்தங்களோ நமக்கு முன்ன எழும்பி நிற்கும் பொழுது உலக மனுஷர்களை போல ஒன்று சோர்ந்து போயிடப்படாது. ஏன் தெரியுமா? நமக்கு சாரம் வருவது அவனிடத்திலிருந்து அல்ல. நமக்கு சாரம் வருகிறது கிறிஸ்துவாகிய வேறு இடத்திலிருந்து. அல்லேலூயா. என்னுடைய நிலை நிற்பு இன்னானிடத்திலிருந்து அல்ல. சிலர் ஆட்கள் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வழியை அடைச்சிட்டா அவன் தீந்தான், இந்த வழியை அடைச்சா இவன் தீந்தான், அந்த வழி அடைக்கப்பட்டால் இவன் குடும்பம் தீந்துன்னு சொல்லுவாங்க. அவன் இவன் குடும்பம் தீரணும்னா எந்த வழி அடைச்சிட்டும் தீராது, இந்த வழி அடையணும். அந்த ஒலிவத்தின் வேருக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவாகிய வழி. அல்லேலூயா. எனக்கு பங்கு எங்கே இருக்கு சொல்லுங்க. ஆமென். சிறப்பான இடத்தில் எனக்கு, சிறப்பான இடத்தில். அந்த சிறப்பான இடம் என்ன? ஆமென். ஒலிவத்தினுடைய வேர். அல்லேலூயா. ஒலிவத்தினுடைய வேர் தருகிற சாரத்தில் எனக்கு. இன்னைக்கு தைரியமா ஒரு தெய்வ பிள்ளை சொல்லலாம், இல்லை இது கொண்டு ஒன்றும் என் விளக்கு அணையாது, இது கொண்டு ஒன்றும் என் விளக்கு அணையாது. என் விளக்கு அணையணும்னா யாரு நினைக்கணும்? ஒலிவன் நினைக்கணும். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். சொல்லுங்க. எவ்வளவுதான் எதிர்ப்புகள் எழுப்பினாலும், எவ்வளவுதான் வறட்சிகள் வந்தாலும், இந்த ஒலிவத்தின் சாரம் எனக்குள் இருக்கிறது வரையிலும் ஒரு நாளும் நான் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே மகனே, கலங்காதே. சிறப்பான இடத்துல எனக்கு பங்கு உண்டு. கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, மகிமையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, வருகையில் தந்திடுவார். என் தேச வருகையில் தந்திடுவார், என் தேச வருகையில் தந்திடுவார். கலங்காதே மகனே,
கலங்காதே 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 மகளே, நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய நிலை நிற்பு அவருடைய பிரச்சனையினுடைய தொகையை பொறுத்து அல்ல, வேரோடு கூடிய உறவை பொறுத்துத்தான் அவனுடைய நிலை நிற்பு நிற்கும். நீங்க சில நேரத்தில் நினைக்கலாம், அவனுக்கு ரொம்ப கோடிகள் கடன் இருக்கு பிரதர், அவன் இனி நின்றுக்கிடவே மாட்டான் அப்படி சொல்லுவான். அவனுக்கு சில லட்சங்கள் தான் பிரதர், அவன் நின்றுக்கிடுவான். நம்முடைய நிலை நிற்பு நம்முடைய பிரச்சனைகளின் அளவு வைத்து அல்ல. எப்பவுமே நான் சொல்லுவேன், அவனுக்கு சத்துரு பயங்கரமா போராடுறான் பிரதர், அவன் நிக்கிறது ரொம்ப கஷ்டம், அங்க கொஞ்சம் பரவாயில்ல. பிரச்சனையின் அளவல்ல என்னை நிலைநிறுத்துவது, என்னை நிலைநிறுத்துவது ஒலிவம் எனக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற என்ன இருக்கு, சாரம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வேரில் இருந்து அந்த சாரத்தை நம்ம என்ன செய்யணும், செட் பண்ணணும். அல்லேலூயா, எடுக்கணும். அதுதான் மக்களை ஆராதனை, ஜெபம், வேத தியானம், தேவ சமூகம். நம்ம நினைக்கிறோம் அங்க பயங்கர போராட்டம், அங்க நிக்க முடியாது, அங்க பெரிய அளவு போராட்டம் இல்லை, நிக்கலாம். இது அல்ல. ஒருவனை நிறுத்துவது பிரச்சனையினுடைய அளவு அல்ல, ஒரு குடும்பத்தை நிறுத்துவது பிரச்சனையின் அளவல்ல. அந்த தப்ப தேவ மக்கள் செய்யாதீங்க. உனக்கு முன் இருக்கிற பிரச்சனை ஆமீன் கண்மலை அத்தனையாய் இருந்தாலும் தேவன் அழகாய் சொல்ல, செருபாபேலே உனக்கு முன்பதாக இருக்கிற மகா பர்வதம் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க சந்திக்கிற பிரச்சனை கண்மலையை போல இருக்கலாங்க, நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் பெருமலைக்கு ஒப்பனையா இருக்கலாம். ஐயோ இது பெரிய மலையா இருக்கு, ஒரு பெரிய கண்மலையா இருக்கு, என்னால இதை ஒண்ணு செய்ய முடியாது அப்படி நீங்க முடிவு பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை வெற்றி அடைய செய்வதும் தோல்வி அடைய செய்வதும் பிரச்சனையின் அளவுகள் அல்ல. என்னை எந்த கோடையிலும் நிறுத்துவது வேறிடத்திலிருந்து வருகிற சாரத்தின் அளவு. Praise the Lord. Hallelujah. 7 பெருமிச்ச மரங்கள் 70 பேரீச்ச மரங்கள் கொண்ட ஒரு இடத்தை நீங்க என்ன செய்வீங்க, வனாந்தரத்தில் படிப்பீங்க. வாரேன், புள்ள வனாந்தரமா இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் என்ன இருந்ததா, பேரீச்ச மரங்கள் இருந்ததா. அந்த இடம் இன்னைக்கும் செழிப்பா இருக்கிறதா போய் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன, அதுக்கு சாரம் தெளிவா கிடைக்கிறதுனால கோடையிலும் அதற்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நான் நடப்பட்ட இடம் சரியானதா இருந்தால் எந்த கோடையிலும் என்னால் நிற்க முடியும். நடப்பட்ட இடம் சரியானதா.
நான் நடப்பட்ட இடம் சரியான இடம், என்னுடைய வேர் சரியானதாய் இருக்குமானால். யார் இந்த வேர்? கிறிஸ்துவாகிய வேர். பைபிள் என்ன சொல்லுகிறது? நான் செடி, நீங்கள் கொடிகள். அப்ப இயேசு யார்? செடி. செடிக்கு என்ன இருக்கிறது? வேர் இருக்கிறது. யார் இந்த வேர்? இயேசு. அப்ப இயேசு கிறிஸ்துவில் நான் சரியா இணைக்கப்பட்டால் எந்த இடத்துல நான் சோர்ந்து போவேனோ அந்த இடத்துல அவர் சாரத்தை எனக்கு தருகிறார். ஆமா, யாரை கொண்டாகிலும். ஆமாடா, அல்லேலூயா. அதனால தெளிவா நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அந்த வார்த்தை 100% உண்டு. சிறப்பான இடத்தில் எனக்கு பங்கு. சிறப்பான இடத்துல. அந்த இடம் எது? ஒலிவத்தின் வேர். ஒலிவத்தின், அல்லேலூயா, இயேசுவாகிய ஒலிவத்தின் வேர். இயேசுவாகிய ஒலிவத்தின் வேர். தனிமையாக இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறான்னா விளையாட்டு நான் நினைக்கிறீங்க? தனியா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஆவியில நிரம்பி ஒரு தேவ பிள்ளை மணிக்கணக்கா ஒரு அசியாக்காரபலாத்துனா தனியா உட்கார்ந்து ஜோம் பண்ணி ஆவியில் அவன் பலன் அடைகிறான். விளையாட்டா? ஏய், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வேறு இடத்திலிருந்து சாரத்தை சப் பண்ணிட்டு இருக்கான். அல்லேலூயா. தனியா உட்கார்ந்து. அல்லேலூயா, சோதரம். ஆமென். சில ஆட்கள் சொல்லுவாங்க, எப்போ ஓடித்தாகணும். ஏன்? காற்று பலமா இருக்கு, வெயில் பலமா இருக்கு, தோத்திரம் சூழ்நிலை பலமா இருக்கு. இந்த நெருக்கடியில் நான் நிக்கணும்னா வேற விட்டுறப்படாது, வேற விட்டுறப்படாது. அல்லேலூயா, வேற விட்டுறப்படாது. ஆனா சில ஆட்கள் அம்மை தோத்திரம் ஒரு காலத்துல வேற கெட்டியா பிடிச்ச பலரும் இப்ப வேற வல்ல அம்மீன் எப்பவாவது ஒரு முறை தான் வேற திரும்பி பார்க்கிறது. அப்படி இருக்கப்படாது. அல்லேலூயா, அப்படி இருக்க கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மை சிறப்பான இடத்தில் எனக்கு பங்குண்டு. நான் யார்? காட்டு வலிவம். நான் இப்ப கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கிறார்? அம்மை சுபாவத்தின்படி ஒலிவத்தின் மரத்தோடு நான் என்ன செய்திருக்கிறேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு இப்ப உறவு எங்கே? ஒலிவத்தின் வேரோடு காட்டொலிவத்திற்கு ஒரு உறவு. அல்லேலூயா. ஒலிவத்தின் வேர் எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய கிருபையை, பலனை, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை, நன்மையை தந்து கொண்டே இருக்கிறதுனால உலகமே சொல்லுது இவன் நின்னுகிட மாட்டான்னு. ஆனா நாம கத்த சொல்லுகிறார், நீ மட்டும்தான் நிற்பேன். அல்லேலூயா, எவ்வளவு மகிமை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க மத்த யாரையும் பார்த்து தீர்ப்பிடவே கூடாது. உங்களை விட வளர்ந்தவர்களை குறித்தும் நீங்க பேச நிற்கக்கூடாது. உங்களை விட தோற்றவர்களை குறித்து நீங்க பேசக்கூடாது. அதுக்கு தெய்வம் நமக்கு உரிமை தரவே இல்லை. மக்களே, நமக்கு உரிமை தந்தது என்ன? நமக்கு கிடைச்ச இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், நமக்கு கிடைச்ச பங்கை தக்க வைத்துக் கொள்ளுதல், நமக்கு டெய்லி கிடைக்கிற அம்மை தோத்திரம் இல்லையா? அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா நாளும் காலை நேரத்தில் வீட்டுக்கு முற்றத்தில் மன்னா கிடக்கும். அவனுக்கு நிறைய, இவனுக்கு நிறைய இல்லை. ஒன்னை கொண்டு எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட. அல்லேலூயா. அவளுக்கு வீட்டில் நிறைய கிடந்தது போல இருந்து இவருக்கு வீட்டில் கொஞ்சமா தான் கிடந்து, இந்த ஜோலி ஒன்றும் இல்லை. ஒன்னை கொண்டு எவ்வளவு நுள்ளி பறக்க முடியுமோ என்ன செய்யணும்? நுள்ளி தான் பறக்கணும். அது சம்பவம் எவ்வளவுதான் இருந்து கொத்தமல்லி அளவுக்கு, கொத்தமல்லி அளவுக்கு. அதனாலதான் நுள்ளி எடுக்கணும்னு. அப்ப ஒன்னா எடுத்து போடணும். நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம வயசானவங்க அரிசியில கல் எடுக்கிறது, நெல் எடுக்கிறது, அப்புறம் இதெல்லாம் செய்வாங்க. இப்ப நமக்கெல்லாம் அதுக்கு வேலையே இல்லை. கத்தரு சோத்தரு கடைக்காரன்ட்ட சொன்ன அவனே கொண்டு பாத்திரத்துல சோத்து பானையில தட்டிட்டு அவன் போவான். அந்த அளவுக்கு ஆப்ஷன் எல்லாம் வந்துட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்ன கத்தரு சோத்திரம் இப்ப அவங்க அந்த அளவுக்கு இல்லை. ஒரு அரசியல் கட்சி சொன்ன நினைவு எனக்கு வருது.
அரசு தருகிற ரேஷன் வீடுகளிலே தந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு. நல்ல வேளை அப்படி வந்திருந்தா அடுத்த ஆட்சி சொல்லி இருக்கும், உங்களுக்கு கஞ்சி வச்சு தரப்படும். கடவுள் அந்த அளவுக்கு தெய்வம் விடாததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இல்லை ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நமக்குள்ள பங்கை நுள்ளி எடுத்துக்கிடணும். ஆமென். அவன் வளர்ந்தான் என்று சொல்வதற்கும் எனக்கு உரிமை இல்லை, அவன் தோற்றான் என்று சொல்வதற்கும் எனக்கு உரிமை இல்லை. எனக்கு தெய்வம் தந்த பங்கு பாக்கியம். எனக்கு கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? சிறப்பான இடத்தில் எனக்கு ஒரு பங்குண்டு. போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள், நெருக்கங்கள் வரும்போ எல்லாரையும் விட்டு ஒன்று தனியா போய் கொஞ்ச நேரம் இருந்து ஆவியில நிரம்பி நல்ல சோம்பணும். சோம்பனி பாருங்க, நல்ல ஆவியில நிரம்பி மனிதர்களை விட்டு தனியா போங்க, பிரச்சனையை விட்டு தனியா போங்க, தேவ சமூகத்திற்கு போங்க. நீங்க வேரோடு நேரத்தை செலவிடுங்க, சாரத்தை சட் பண்ணுங்க, அந்த பிரச்சனையை நீங்க லகுவா ஜெயிக்க முடியும்ன்றேன். அல்லேலூயா. தேவ மக்களுக்கு அந்த பழக்கம் மறுபடியும் வரட்டும். தனிமையா தேவ சமூகத்தில் போங்க, கொஞ்ச நேரம் கதவை பூட்டுங்க, ரூமை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாசையில ஜோம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் விடுதலை வருதான்னு பார்ப்போம். வேருக்கு நமக்கும் தானே உறவு. தோத்தர பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நமக்கா உறவு, பக்கத்து சபக்காரங்களுக்கு நமக்கா உறவு, பக்கத்து கம்பெனிக்காரருக்கு நமக்கா உறவு? நோ. அமை தோத்தர இந்த ஒலிவத்திற்கு அமை சாரம், இந்த காட்டொலிவத்திற்கு சாரம் ஒலிவத்திடம் இருந்துதான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தானே பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டானான்னு தீர்மானிக்கிறது நீ அல்ல. எனக்கு ஆமை தோத்திர அன்னன்னைக்கு தண்ணீரை சப்ளை பண்ற வேர் அது தீர்மானிக்கணும். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு இது வேண்டான்னு அது தீர்மானிச்சா என்ன பாடு சிக்கல தான். வேறு தீர்மானிக்கும், இன்னைக்கு என் பிள்ளைக்கு தாராளமா கொடு, என் பிள்ளை தாராளமா கனி வச்சிருக்கா கொடு, என் பிள்ளை தாராளமா இலை வச்சிருக்கா கொடு, என் பிள்ளை தாராளமா பூ வச்சிருக்கான் கொடு, என் பிள்ளை தாராளமா தரிசனம் வச்சிருக்கான் கொடு. அந்த வேறு சப்ளை பண்ண சாரத்தை உள்ளவன் எவன் அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். தாராளமாய் கர்த்தர் தருவார். எந்த அதான் பைபிள் சொல்லுது, அமை கோடை காலத்திலும் சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அமை துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் இடையிலிருந்து கேட்டப்ப சொல்ல தரல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எப்படி அவனால இருக்க முடியுது? கோடை காலம்ங்கிற வார்த்தையை சொன்னதுனாலே நீங்க முழிச்சது. கைகளை உயர்த்தி வரலையா? அமை தோத்திரம். இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படி? அவனுக்கு உறவு எங்கே இருக்கிறது? அமை தோத்திர ஒலிவத்தின் வேரோடு. கர்த்தரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அமேன். சங்கீதக்காரன் சொன்னது உண்மைதானே? சங்கீதக்காரன் சொன்னது உண்மைதானே? என்ன சொன்னார் சங்கீதக்காரன்? என்ன சொன்னார்? நம்ம தொடங்கின 16ல சிறப்பான இடத்தில் எனக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அதனாலயாக்கும் சில தெய்வ பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கல்லு போல இருக்கான் பாருங்க. இவ்வளவு அவமானம் வந்தும் எவ்வளவு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம் மத்தியா. காரணம் எனர்ஜி வெளியிலிருந்து இல்லை, எனர்ஜி அடியிலிருந்து. உள்ளே நமக்கு எனர்ஜி தருகிற ஒண்ணு இருக்குது பாத்தியலா. அது பிரச்சனைகளை வர வர அது ஆவியில பலனடைய பண்ணிக்கிட்டே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப ஊழியத்தில் நான் அதை பார்த்துருக்கேன்.
எப்போ நம்மளை சுற்றி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமோ அப்போ நமக்கு சாரம் அதிகமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக 10 தடவை படிக்கிற வசனம் தான் மக்களே. ஆனால் பிரச்சனையின் நடுவில் நம்ம அந்த பைபிளை திறந்து அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது ரொம்ப எஃபெக்டிவாக ஃபீல் ஆகும். நம்ம ரொம்ப தடவை படிச்சிருப்போம், சில வசனமெல்லாம் 100 தடவை படிச்சிருப்போம் நம்ம. அப்போ எல்லாம் அது சாரம் இல்லாமல் சாதாரணமாக தெரியும். அந்த எனர்ஜி இல்லாமல் சோர்ந்து போய் நம்ம பிரச்சனையின் நடுவில் அதில் படிக்கும் பொழுது அது பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த வசனம், ரைட்? ஏன்னா இந்த 16ஆம் சங்கீதமெல்லாம் எவ்வளவோ நாள் நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில் உட்கார்ந்து படிக்கிறேன். அமீன், தோத்தர் அது சொல்லுது. அமீன், எதில் பங்கு இருக்கு? சிறப்பான இடத்தில் எனக்கு பங்கு. அல்லேலூயா. இப்போ தெய்வ பிள்ளைகள் ஒன்று புரியணும். இவங்களுக்கும் மந்திரிக்கும் பயங்கர உறவு, இவங்களுக்கு எம்எல்ஏக்கும் பயங்கர உறவு, இவருக்கும் எம்பிக்கும் பயங்கர உறவு, இவருக்கும் வில்லேஜ் ஆபீசருக்கும் பயங்கர உறவு அப்படின்னு சொல்ல ஒரு உறவும் இல்லாமல் இருந்தால் இந்த காட்டொலிவத்திற்கும் இந்த ஒலிவத்தின் வேருக்கும் பயங்கர உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ மக்களை குறித்து அப்படி சொல்லப்படணும்னு நான் விரும்புகிறேன். நீங்க எப்படி தீர்மானிக்கிறியா? அல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்தில் யாரோடு உறவு இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு இருக்க வேண்டிய உறவு ஒலிவத்தின் வேரோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வர வேண்டியது எங்கிருந்து வரணும்? ஒலிவத்தின் வேரிலிருந்து வரணும். அந்த சாரம் என்னை காப்பாற்றும், அந்த சாரம் என்னை நிறுத்தும். எத்தனை பேருக்கு இப்போ ஆவியில ஜெபம் பண்ணணும்னு ஒன்று தோணுது? எத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கு ஆவியில ஒன்று ஜெபம் பண்ணலான்னு உங்களுக்கு தோன்றுகிறது? ஆவிக்குரிய அனுபவத்தை விரும்புகிறவர்களால் இனி சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒலிவத்தினுடைய காட்டொலிவத்தின் கிளை இப்ப எதை தேடுகிறது? ஒலிவத்தின் வேரை தேடுகிறது. எதற்கு? சாரத்திற்காக. இன்னைக்கு ராத்திரி இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்கு சிறப்பான இடத்துல கர்த்தர் பங்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில ஜெபம் பண்ண முடியுமா? நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒரு கணம் அப்படி ஆவியில ஆமை முழங்கால் படியிட்டு ஆவியில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரீபா ராகா தானமாலபா ராகா தாரமாலபா ரீபா ராகா தானமா ரபா காத்தாரபா ஆவியில முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ரீபா ராகா தானமாலபா ராகா தாரமாலபா காத்தாரமாலபா உரபாலா காத்தானமா காரபாலா காத்தாரபா. இன்னைக்கு ஒலிவமே தோத்தர காட்டொலிவ கிளையே ஒன்னு ஒலிவத்திடம் இருந்து உனக்குரியதை ஒன்னு சட் பண்ணி எடுப்பாக்கலாம். ரீபா ராகா தாரபாலபா ரபா இழுத்தி எடுங்க இயேசுவின் நாமத்தில். ரீபா ராகா தாரபாலபா காத்தாரபாலபா. இந்த வாரத்திற்கு வேண்டிய கிருபை, இந்த நாட்களுக்கு வேண்டிய அபிஷேகம். கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபம் பண்ணுங்க மக்களை, விட்டு கொடுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ரீபா பாபா லாகா தாரபா ரீபா ராகா தாரபாலா சொன்னா சிறப்பான இடத்துல பங்கு. ஏன் தெரியுமா? அது ஒவ்வொரு நாளிலும் அது எனக்கு வேண்டிய கிருபைய, எனக்கு வேண்டிய அபிஷேகத்தை, எனக்கு வேண்டிய ஞானத்தை, எனக்கு வேண்டிய பலனை, எனக்கு வேண்டிய கிருபைய, எனக்கு வேண்டிய உன்னத பிரசன்னத்தை அது எனக்கு தந்துகிட்டே இருக்கு.